உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் ரூட்டஸ் மைனர் இருக்கார் இல்லையா, அவரு திமுகவுடைய அடிமை அப்படின்றது தெரியும். ஆனா திமுகவுடைய கொத்தடிமையா இருப்பாரு அப்படின்றது நேத்து தான் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஒரு டவுட் இருந்துச்சு, சரி இவர் திமுகவுடைய ஆதரவாளர் தான், மற்றபடி அவர் கொத்தடிமையாலாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா திமுகவுடைய ஆஸ்தான கொத்தடிமட நானு அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, குறிப்பாக நேற்றைய தினத்துல ட்விட்டர் வலைத்தளத்துல அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவின் மூலமாக உதயநிதி அவர்களை கலாச்சிருக்கிறாரு. உதயநிதி அவர்களை கலாச்சிருக்காரு. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. யூடியூப் ரூட்டஸ் மைனர் அப்படின்னு சொன்னீங்க, உங்களுடைய நினைவுக்கு வருகின்ற ஒற்றை வார்த்தை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மானை தேனை பொன்மானை போட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடலாம். விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, மானை தேனை பொன்மானை போட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா எழுதலாம். சரிங்களா? சரி, யூடியூப் ரூட்டஸ் அவர்கள் எவ்வாறு கொத்தடிமையாக மாறியுள்ளார், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எவ்வாறு கலாய்த்திருக்கின்றார் அப்படின்றத இந்த காணொலியில பாத்திரலாம். அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க, நேற்றைய தினத்துல சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான ஒரு சர்ச்சை. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைமை நிர்வாகி ஒருத்தரை கடுமையா விமர்சனம் பண்ணி கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. எதற்காக கண்டனத்தை பதிவு பண்ணாங்க அப்படின்னா, வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு நடக்க போகுது. சோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மேடை போடுற செட்டப்பு, சேரு போடுறது, லைட்டு போடுறது, இது எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஜேபி கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட்காரருக்கு ஒரு வழக்கம் இருக்கு. அவர் எங்க போய் அரசியல் கட்சி மேடை போட்டாலும் சரி, அவரு அங்க போய் பந்தக்கால் நட்டு அது ஒரு விழா மாதிரி நடத்துவாரு. அப்ப ஐயர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு புரோகிதம் பண்ணுவாரு. இது அந்த பந்தல் கான்ட்ராக்ட்காரருக்காரு தெரியுமா, அவருடைய வழக்கம். அந்த மாதிரிதான் இந்த மாநாட்டுக்கும் என்ன பண்றாருன்னா, அந்த பந்தல் கான்ட்ராக்ட்காரு அந்த மாதிரி பந்தக்கால் நடுறாரு. அதுல ஐயர்களை கூப்பிட்டு வச்சு மந்திரங்கள் ஓத விடுறாரு. சோ அந்த நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலர் திரு ரவிக்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, பொதுச் செயலர் ரவிக்குமார் இருக்கார் இல்லையா, அவரும் கூட அந்த நிகழ்வு கலந்துக்கிறாரு. கூடவே விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த நிகழ்வை லைவ் போட்டுறாங்க. சோ லைவ் போட்டோன்னே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இதுதான் அம்பேத்கரியமா அப்படின்னு சொல்லி தன் கட்சியினுடைய தலைமை நிர்வாகி ரவிக்குமார் அவர்களையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய தினத்துல சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களே கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. இதுதான் அண்ணன் திருமாவர்கள் கற்றுக் கொடுத்த கொள்கை அரசியல். தான் கட்சிக்கார ஒருத்தர் தவறு பண்றாரு, அம்பேத்கருடைய கொள்கையிலிருந்து தடுமாறாரு அப்படின்னா, தன் கட்சியினுடைய தொண்டர்களே தன் கட்சியினுடைய தலைமை நிர்வாகி ஒருத்தரை கண்டிக்கிறாங்க, அதுவும் ஓப்பன் போரம்ல கண்டிக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்த அம்பேத்கரிய அரசியல். கொள்கை தடுமாறாத யாராக இருந்தாலும் சரி, நீ விமர்சனத்துக்கு உட்படுத்து என்பதை அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய கட்சி தொண்டர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க தான் இந்த இஷ்யூவே என்ன பண்றாங்கன்னா, சமூக வலைத்தளங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க. சோ இந்த மேட்டரை நம்ம யூடியூப் ரூட்டஸ் மைனர் இருக்காரு தெரியுமா, கொத்தடிமை, அவர் என்ன பண்றாருன்னா, தூக்கிட்டு சமூக வலைத்தளங்கள்ல ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அவர் என்ன பதிவு போடுறாருன்னா, அதை நான் வாட்சி காட்டுறேன். உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவிருக்கும் விசிகாவின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் பந்தக்கால் ஊன்றும் விழா, சமஸ்கிருத மந்திரங்கள் முழங்க, பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு, நக்கல் அடிக்கிறாராமா, பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் கூட ஏதோ ஏத்துக்கலாம். அடுத்து ஒரு பதிவு பண்றாரு, ஆசானே, யாரு அண்ணன் திருமாவர்களை பதிவு பண்றாரு. ஆசானே, என்ன ஆசானே இதெல்லாம், இதுல சனாதனத்தை எதிர்க்க தமிழ்நாட்டுக்கே நான் தான் கத்து கொடுத்தேன்னு லெக்சர் வேற. சனாதனத்தை எதிர்க்க தமிழ்நாட்டுக்கு நான் தான் கத்து கொடுத்தேன் என்று லெக்சர் வேற, வாழ்க அம்பேத்கரியம் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் பண்றாராமா. ரவிக்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. ரவிக்குமார் அவர்களே ஏன் கலந்துகிட்டாரு அப்படின்றத விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் கண்டனத்தை பதிவு பண்றாங்க. இதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரவிக்குமாரையும் அண்ணன் திருமாவர்களையும் கம்பாரிசன் பண்ணி இந்த கொத்தடிமை என்ன பதிவு போடுறது பாருங்க. ஆசானே, என்ன ஆசானே இதெல்லாம்,
இதுல சனாதனத்தை எதிர்க்க தமிழ்நாட்டுக்கே நான் தான் கத்து கொடுத்தேன். லெக்சர் வேற வேற யார் கத்து கொடுத்தா? வேற யார் கத்து கொடுத்தா? கொத்தடிமை வேற யார் கத்து கொடுத்தா? உங்க உதயநிதி கத்து கொடுத்துட்டாரா? தமிழ்நாட்டுக்கு சனாதனம் அப்படின்னா அதை கற்றுக் கொடுத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். கலைஞர் அவர்களுக்கு பின்பாக சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை தமிழ்நாட்டுல விதைச்சு 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 மூளை முடுக்கு எங்கெங்கிலும் பரப்பி 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 தமிழ்நாட்டை சனாதன எதிர்ப்பு மாநிலமாக உருவாக்கிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நீங்க எப்ப பேசுனீங்க? உங்க உதயநிதி எப்ப பேசினாரு? ஒரே ஒரு தடவை இங்க இருக்கிற மேடையில சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொன்ன உடனேயே அடுத்த சில நாட்கள்லயே உதயநிதி அவருடைய வீட்டுல 2 பார்ப்பனர்களுக்கு காலை கழுவி விட்டு பிரம்மதோஷ யாகத்தை கழிச்சாரு உதயநிதி அவர்கள். மறுக்க முடியுமா? அப்ப நீங்க தமிழ்நாடு சனாதன எதிர்ப்பை கத்து கொடுத்தீங்களா? கால கழுவி, பார்ப்பனுடைய கால கழுவி நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பிரம்மதோஷ யாகத்தை கழிச்சிருக்கிறீங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? கொத்தடிமையை மறுத்தால் மறுப்பீங்க. அதனால இப்ப ஒரு வீடியோ பிளே பண்றேன், அதை நீங்களே பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு, டெங்கு மலேரியா போல சனாதனம்னு சொல்லிட்டு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, சட்டத்தை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லிட்டு 3 ஜிஆர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா? இந்த ஜியர் இவரை ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 2 பார்ப்பனர்களை வச்சு பிரம்மதோஷ யாகம் கழிச்சாங்க, பிராமணருடைய கால கழுவுனாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்களா பெரியாரிய கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஆட்கள். கேவலமா இல்ல? இது போன்று கொத்தடிமைகளுக்கு, இது போன்று சனாதன ஆதரவாளர்களுக்கு, கொத்தடிமையா செயல்படுவதற்கு யூடியூப் ப்ரூட்டஸ் போன்ற ஆட்களுக்கு கேவலமா இல்ல? அப்ப நீங்களாம் சனாதனத்தை எதிர்த்த ஆட்கள்ன்ற மாதிரி நீங்க காட்டிக்கிறீங்க. குறிப்பா உதயநிதி அவர்களை காட்டிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் என்ன? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நடைபெற்ற அத்தனை அரசு நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சிகள்லயுமே பார்ப்பனர்களை கூப்பிட்டு வச்சுதான் நீங்க அடிக்கல் நாட்டி இருக்கிறீங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் என்ன? யூடியூப் ப்ரூட்டஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி கொத்தடிமையா இருக்கிறதுக்கு அசிங்கமா இல்ல? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எஸ்வி சேகர் யாருங்க? எஸ்வி சேகர் யாருங்க? தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் யாருங்க எதிர்த்தாரு? பிராமணர்களை எதிர்த்தாருங்க, பார்ப்பனிய சிந்தனை எதிர்த்தாருங்க. ஆனா எஸ்வி சேகர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன மரியாதை கொடுத்தாங்க? வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. எஸ்வி சேகருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் எஸ்வி சேகர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக எதிர்த்த ஒரு நபர், RSS சிந்தனையாளர், சனாதன ஆதரவாளர். ஆனா அவருக்கு நீங்க என்ன பட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது. யூடியூப் ப்ரூட்டஸ் அசிங்கமா இல்லையா? இது போன்று பெரியாரிய எதிர்ப்பு கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொத்தடிமையாக வேலை பார்ப்பதற்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அது மட்டுமா, எஸ்வி சேகருடைய தந்தையுடைய பெயரை சென்னையில ஒரு தெருவுக்கு சூட்டினாங்க திராவிட முன்னேற்ற கழகம். வெங்கடராமன் தெரு அப்படின்ற மாதிரி ஒரு பேரை சூட்டினாங்க. கேவலமா இல்ல உங்களுக்குலாம்? கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? திமுகவுக்கு கொத்தடிமையா இருக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? நான்லாம் ஒரு பெரியார் சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு இந்த ஆஸ்தான கொத்தடிமையா இருக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? அது மட்டுமா, கடந்த ஆட்சியில சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா பள்ளி மாணவ மாணவியர்களை வச்சு கந்த சஷ்டி பாராயண பாடணும் ஒவ்வொரு கோயில்கள்லையும், அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டாரு. மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? நீங்களாம் சனாதனத்தினுடைய எதிர்ப்பாளர் அண்ணன் திருமாவர்களை நீங்களாம் விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. அதை விட சேகர் பாபு அவர்கள் ஒரு சூப்பரான காரியத்தை பண்ணாரு பாருங்க. அதாவது எல்லா கோவில்களிலுமே கோசாலை, மாடுகளை பராமரிப்பதற்காக எல்லா கோவில்களிலுமே கோசாலை. வடக்கு பக்கம் பார்த்தோம்னா அங்க இருக்கிற பாஜகவுடைய ஆதரவு கட்சிகள் மாட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. மாட்டுக்கறி யாரும் சாப்பிடக்கூடாது, மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி மாட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதே பேட்டர்ன்ல சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு கோவில்கள்லயுமே கோசாலையை கொண்டு வந்தாரு, கோசாலையை கொண்டு வந்தாரு. அப்ப நீங்களாம் சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கிற கட்சி. வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்? இப்ப இது போன்று சனாதனத்தை ஆதரிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிக்கு கொத்தடிமையாக இருப்பதற்கு யூடியூப் ப்ரூட்டஸ் அவர்கள் வெக்கப்படணும், வெக்கப்படணும். கேவலமா இல்லையா? அது மட்டுமா, சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக இருந்த நபர் தான் KKC பாலு அவர்கள். சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக ஒரு இருந்த நபர். வள்ளி கும்மி அப்படின்ற மாதிரி ஒரு கும்மி கொங்கு மண்டலத்துல, அந்த கொங்கு மண்டலத்துல இந்த KKC பாலு என்ன பண்ணாரு அப்படின்னா சுயமரியாதை திருமணத்திற்கு எதிராக அங்க இருக்க பெண்கள்கிட்ட சத்தியம் கேட்கிறாரு.
ஏமா இங்க வாங்கம்மா, இந்த சாதிக்கார பையில தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் பண்ணுங்கம்மா அப்படின்னு கேகேசி பாலு வந்து சொன்னாரு. அப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கேகேசி பாலு அவர்களுக்கு கலைமாமணி விருதை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் சனாதனத்தினுடைய ஒரு ஆதரவு கட்சி அப்படின்றத பகிரங்கமா நான் பதிவு பண்றேன். என்ன யூடியூப் ரூட்டர்ஸ் மறுக்க முடியுமா? கொத்தடிமை யூடியூப் ரூட்டர்ஸ் மறுக்க முடியுமா? சொல்லுங்க. தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னாரு? சாதி ஒழிப்பை முதன்மைப்படுத்தினாரு. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் நாயுடு சமுதாயத்திற்கு மட்டும் விதிவிலக்கு கொடுத்துட்டு சாதி ஒழிப்பை பேசுங்கப்பான்னு சொன்னாரா? தந்தை பெரியார் அவர்கள் நாயுடு சமுதாயத்திற்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து விட்டு சாதி ஒழிப்பை பேசுங்கள் என்று சொன்னாரா? ஆனா திராவிட முன்னேற்ற என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜிடி நாயுடு அப்படின்ற மாதிரி சாதி பேர்ல பால் அமைச்சாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை குழி தோண்டி புதைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இந்த கட்சிக்கு தான் ஒரு பெரியார் சொல்லிக்கிட்டு கொத்தடிமையா இருக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நாராயணசாமி நாயுடு விருது அப்படின்னு சொல்லி நாயுடு விருதை கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் வந்து நாயுடு சமுதாயம் மட்டும் விதிவிலக்கு கொடுங்கன்னு சொன்னாரா? சாதி ஒழிப்புனா எல்லா சாதியும் தாங்க ஒழிக்க சொன்னாரு தந்தை பெரியார் அவர்கள். ஆனா நாயுடு சமுதாயத்துக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து விட்டு நீங்க வந்து ஜிடி நாயுடு அப்படின்ற மாதிரி அந்த பேர்ல வந்து பாலம் கட்டுறீங்க. அப்புறம் வந்து நாராயணசாமி நாயுடு விருது வந்து கொடுக்குறீங்க. இப்ப நீங்கெல்லாம் வந்து என்ன பண்றீங்க? அந்த திருமாவர்களை வந்து விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆசானே என்ன ஆசானே இதெல்லாம் இதுல சனாதனத்தை எதிர்க்க தமிழ்நாட்டுக்கே நான் தான் கத்துக் கொடுத்தேன்னு லெக்சர் வேற. இப்ப அவர் தான் கத்துக் கொடுத்தாரு. நீங்க செஞ்ச இத்தனை அட்டூழியங்கள் எல்லாமே அந்த திருமாவர்கள் பண்ணாரா? விடுதலை சிறுத்தை கட்சி பண்ணுச்சா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறி போய் பிரம்மதோஷ யாகம் கழிச்சு பார்ப்பனருடைய கால கழுவுனாங்களா? இல்ல. அப்ப நாங்க தான் கத்துக் கொடுத்தோம். விடுதலை சிறுத்தை கட்சி தான் கத்துக் கொடுச்சு. அம்பேத்கர் தான் தமிழ்நாட்டுக்கு சனாதன எதிர்ப்பை கத்துக் கொடுச்சு. நான் பகிரமா பதிவு பண்றேன். அம்பேத்கர் தான் தமிழ்நாட்டுக்கு சனாதன எதிர்ப்பை கத்துக் கொடுச்சு. அப்ப யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற ஆட்கள் நீங்க அடிமையா இருக்கலாம், திமுகவுடைய ஆதரவாளரா இருக்கலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா திமுகவுக்கு கொத்தடிமையா இருப்பேன் அப்படின்னா கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் எப்பயே வந்துருச்சு. அதை பார்த்தாவது நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இறுதியாக நம்ம என்ன பதிவு பண்றோம் அப்படின்னா, அங்க நடைபெற்ற அந்த நிகழ்வு என்பது பந்தல் கான்ட்ராக்ட்காரருடைய நிகழ்வு. அந்த நிகழ்வுல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் கலந்து கொண்டது தவறு அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களே பதிவு பண்ணி கண்டனம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு கடைக்கோடி தொண்டனோ இல்ல கடைக்கோடியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைநிலை நிர்வாகியோ யாராவது ஒருத்தர் திமுகவுடைய தலைமையை எதிர்த்து பேச முடியுமா? உடனே அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க. திமுக உடனே அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க. இங்க கனிமொழி அவர்களுக்கே அந்த நிலைமைதான். கனிமொழி அவர்கள் ஆகச்சிறந்த சிந்தனையாளர், ஆகச்சிறந்த பேச்சாளர். உதயநிதி அவர்களுக்கு ஈக்குவல் கனிமொழி அவர்களுக்கு உதயநிதி அவர்கள் ஈக்குவலா வருவாரா? ஆனாலும் கூட கனிமொழி அவர்களை ஓரங்கட்டி தான் வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். கனிமொழி அவர்களுக்கே அந்த நிலைமை அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கடைநிலை தொண்டர்கள், கடைநிலை நிர்வாகிகள் யாராச்சும் ஒருத்தர திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா உடனேயே அடிச்சு திமுக வரட்டி விடும். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியில இந்த கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. தன் கட்சியினுடைய தலைமையே தவறு பண்ணாலும் நாங்க கண்டிப்போம். இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொள்கை அரசியல். இந்த கொள்கை அரசியலுக்கெல்லாம் திமுக ஈடாகாது, திமுகவுடைய கொத்தடிமைகளும் ஈடாக மாட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.